டிஎஸ்பி சங்கர் கணேஷை காஞ்சிபுரம் நீதிபதி சிறையில் அடைக்க உத்தரவிட்டதில் தனிப்பட்ட முன்பகை உள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் பூசிவாக்கத்தில் சிவகுமார் என்பவரின் பேக்கரியில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்ததாக அவருக்கும் வாடிக்கையாளர் முருகன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் இரு தரப்பினரும் பரஸ்பரம் புகார் அளித்தனர். இதில் முருகன் புகாரின் பேரில் சிவகுமார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிந்து வாலாஜாபாத் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக கூறி முடித்துக் கொண்டனர். இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் கடந்த 8ஆம் தேதியன்று பேக்கரி உரிமையாளர் சிவகுமார் உள்ளிட்டோரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அன்று பகல் முழுவதும் டிஎஸ்பி சங்கர் கணேஷை நீதிமன்ற வளாகத்தில் இருக்க வைத்த நீதிபதி மாலையில் வழக்கு பதிய தாமதித்துவிட்டதாக கூறி அவரை செப்டம்பர் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த சூழலில்தான் முன்விரோதம் காரணமாக பேக்கரி உரிமையாளர் சிவகுமாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நீதிபதி செம்மல் உத்தரவிட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. நீதிபதி செம்மலுக்கு தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்த லோகேஷ் என்பவருக்கும் நீதிபதிக்கும் இடையே பிரச்சினை நிலவுகிறது. இந்த லோகேஷின் மாமனார் தான் சிவகுமார் என்பதால் தனிப்பட்ட கோபத்தால் நீதிபதி செம்மல் அசாதாரண உத்தரவை பிறப்பித்ததாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி முறையிட்டார். இதனை பதிவு செய்த நீதிபதி சதீஷ்குமார் முதன்மை மாவட்ட நீதிபதி செம்மலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சாத்தியமானதாக உள்ளதென தெரிவித்தார். மேலும் டிஎஸ்பிக்கு எதிரான உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி செம்மல் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி வரும் 23ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.